पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, இப்பொழுது நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் 1000 60வது திவ்ய நாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம். பிரம்ம என்று ஒரு சொல் சமஸ்கிருதத்தில் மிக பெரியது என்று இதற்கு பொருள். அதை தவிர மற்றவர்களை பெரியவர்கள் ஆக்குவது என்பதும் இதற்கு பொருளாக முடியும். அப்பேற்பட்ட பிரம்ம என்ற சொல் பரபிரம்மத்தை சொல்கிறது. அடிக்கடி கேட்குறோம், வேதாந்தம்னா பிரம்மம், பிரம்மம்னா ரொம்ப பெரியது. ஆனால் ஒரு வேடிக்கை பார்த்தீர்களானா, அந்த எம்பெருமானை மட்டும் பிரம்மம் என்று வேதத்தில் சொல்லலை. சில இடத்துல இந்த மூலப்பிரகிருதின்னு ஒன்று இருக்குது, அதையும் பிரம்மம்னு சொல்லுது. அது என்ன மூலப்பிரகிருதி? ஒரு குயவர் இருக்கார், அவர் குடங்கள் செய்யணும், பானைகள் செய்யணும்னா என்ன செய்கிறார்? நிறைய களிமண்ணை வச்சுருக்கார். அந்த களிமண்ணை நல்லா மிதித்து கிதித்து பக்குவப்படுத்தல வச்சுருக்கார். பிசைஞ்சு அதிலேருந்து அவர் சக்கரத்தில் வச்சு பவுல் அச்சு வச்சு அந்த பானையை உருவாக்க போகிறார். அதே மாதிரி எம்பெருமான் நாராயணன் தான் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு களிமண்ணாக அந்த மூலப்பிரகிருதியை வச்சுருக்கான். நானே களிமண்ணுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். தான் ஒரு விசித்திரமான விஷயம். அந்த களிமண்ணும் அவனே, அந்த குயவனும் அவனே. நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில் களிமண் வேறு, குயவன் வேறு. அதை பற்றி நாம் இப்போ ஜாஸ்தி சிந்திக்க வேண்டாம். இதை மட்டும் மனசில் வைத்து கொள்ளுங்கள். அந்த களிமண் ஆக அவன் குயவன் வச்சுருக்காரு. அந்த களிமண்ணை தான் எடுத்து அதை பதப்படுத்தி அவர் ஒவ்வொரு பானை மூடி அதெல்லாம் பண்ண போகிறார். அதே மாதிரி இந்த உலகத்தை படைப்பதற்கு பயன்படக்கூடிய பெரிய களிமண்ணு வச்சுக்கோங்களேன், அதான் மூலப்பிரகிருதின்னு சொல்கிறது. அதான் பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த மூலப்பிரகிருதியிலேருந்து அந்த களிமண்ணை பிசைஞ்சு சரி பண்ணுற அடுத்த ஸ்டேஜ் மாதிரி மகத்துன்னு ஒன்று வருமா, அதுக்கப்புறம் அகங்காரம்னு ஒன்று வருமா, அதிலிருந்து தான் இந்த 11 இந்திரியங்கள் வருமா, 10 பூதங்கள், 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள் வருமா. இதை பற்றி நிறைய நாம் சொல்லியிருக்கோம் முன்னாடி. ஆக இப்படி 24 தத்துவங்கள் வரும். இந்த 24 தத்துவங்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடியது மூல பிரகிருதி பிரதானம்னு சொல்கிறது. வேதங்கள்லேயும் சரி பகவத்கீதையிலும் கூட பிரம்ம என்று இந்த மூல பிரகிருதியும் சொல்லியிருக்காங்க. இதுவும் பெருசுதான ஒரு கோணத்தில். ஆகையினால பிரம்மமாகிற நாராயணனை போல இதுவும் ஏதோ ஒரு தன்மையில் பிரம்மமாக இருக்கிறதுனால இதையும் பிரம்மம் என்று சொல்லலாம். முக்கியமான பொருள் அல்ல, பிரம்மம் போல் இதுக்கிட்ட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க, லக்ஷணை கவுனம்லாம் சொல்லுவாங்க பெரிய டெக்னிக்கலாக. அதாவது அந்த பொருளை வரல அது போல் இருக்குங்கிற பொருள் வருது. ஓரளவு அது போல் இருக்குது.
இந்த பிரம்ம என்பது இப்போது அறிவில்லாத அச்சேதனத்துக்கும் உள்ள பெயராக அமைஞ்சிருக்கு. அதே போல் பிரம்ம என்று ஜீவாத்மாவுக்கும் பெயர். அப்படி போடு ஒரு போடு. ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறவங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் நீ அப்படி சொல்கிற கட்சி இல்லையே, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று ராமானுஜருடைய கருத்தாச்சே. அப்படி இருக்கிறச்சே ஜீவாத்மாவும் பிரம்மம் பரமாத்மாவும் பிரம்மங்கிறது எப்படி பொருந்தும்? ஜீவாத்மா அணு, அட்டாமிக் இன் சைஸ், அணு அளவு தான் இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க. அதை போய் ரொம்ப பெருசுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கீதையிலையும் சரி அதை பிரம்மம் என்று பகவான் சொல்கிறான். ஜீவாத்மா எப்படி பிரம்மமாகும் அப்படின்னு கேட்டால், ஜீவாத்மா ஆள் அணு சைஸாக இருந்தாலும் இந்த உடம்பையே கண்ட்ரோல் பண்ணுறது, பெரிய உடம்பையே. எப்படி யானைப்பாகன் யானையை கண்ட்ரோல் பண்ணுறான், யானை எவ்வளோ பெருசு, யானைப்பாகன் தூக்கணும்னு பண்ணுறான். ஆகையினால தான் இந்த கண்ட்ரோலரை பற்றி பெரிய ஆள்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பெரியவர், கழவன்னே சொல்லுவாங்க. நீங்கள்லாம் நம்ம வங்காள் பகுதியில் போனீங்கன்னாங்க கம்பெனி முதலாளிக்கு புட்டான்னே பேர். புட்டா வந்தவுடனே சொல்கிறேன் அப்படின்னார். ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு விஷயம் கேட்க போயிருந்தேன். புட்டா வந்தவுடனே கேட்டு சொல்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். சரி, ஏதோ பெரிய வயசானவர் அப்புறம் பார்த்தா 25 வயசு இளைஞன் சிஇஓ வந்தான். இவனா புட்டான்னா? புட்டான்னா யார்? பெரியவர், எங்களுக்கு பதவியில் பெரியவர். அதே மாதிரி ஜீவாத்மா பிரம்மம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அணு சைஸாக இருந்தாலும் இந்த உடல் முழுக்க வியாபிச்சிருப்பதுனால ஜீவாத்மா பிரம்மம். இந்த உடல் முழுக்க தன்னுடைய அறிவினால் வியாபிச்சிருப்பதுனால ஜீவாத்மா பிரம்மம். ஆக அன்பர்களே, இப்போ என்னாச்சு? பிரம்மம் என்று அறிவில்லாத அச்சேதன பொருளுக்கும் பெயர், பிரம்மம் என்று ஜீவாத்மாவுக்கும் பெயர். இந்த ரெண்டு பிரம்மங்களுக்கும் நல்லது செய்கிற பிரம்மன் தான் நாராயணன். இன்னும் அறிவில்லாத பொருளுக்கு என்ன நல்லது செய்கிறான்? அதை பற்றி ஒரு அழகான பாட்டு பாடுறார் நம்மாழ்வார். ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே, நீராயலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னர் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று பாடுகிறார். அதில் சீரார் சென்னல் கவரி வீசும் திருக்குடந்தையில் படுத்து கொண்டிருக்கான் பகவான். அங்கே நிறைய சோழ நாடு, காவேரி வளம் கொடுக்கறது, டெல்டா பகுதி, நெற்களஞ்சியம். அதனால் அங்கங்கே வயல்களில் நிறைய நெல் பயிர், அவர்களெல்லாம் கதிர் முத்தி காற்றுல அப்படி ஆடுறது. அதை பார்த்தா பள்ளி கொண்டிருக்கிற ஆறாவது பெருமானுக்கு திருக்குடந்தையில் அவைகள் கவரி சாமரம் வீசுவது போல் இருக்குது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தமிழ் புலவர்கள்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய பாட்டு இது. நல்ல ரசிகர்கள் அசித்து மயங்கி போகக்கூடிய பாட்டு தான். ஆனால் அதில் சென்னல் கவரி வீசும் வரைக்கும் சொன்னோம். முன்னாடி சீரார் சென்னல் அதிருஷ்டம் மிகுந்த நெல்கள் அப்படிங்கிறார். அது என்ன அதிருஷ்டம்? நெல்லில் கூட அதிர்ஷ்டம் இல்லை, துரதிருஷ்டம் நெல் இருக்குமா? எனக்கு அதிர்ஷ்டம் சரியில்லை சார், கஷ்டப்படுறேன் நாம் சொல்கிறோம். நெல்லில் எப்படி அதிருஷ்டம்னு இருக்குன்னு கேட்டால், அதை ஆச்சாரியர்கள் விளக்கினார்கள். அந்த நெல்லிலை எடுத்து குத்தி அரிசியாக்கி அந்த அரிசியில் அக்கார விடுதல் செய்து ஆறாவது பெருமானுக்கு ஆறாவது ஆழ்வாருக்கு நிவேதனம் பண்ணுவார். அப்போ பகவானுக்கு நிவேதனமாக போகக்கூடிய பாக்கியம் பெற்ற நெல்கள் அவை. அதுதான் அந்த நெல்களுக்கு இதம். சப்போஸ் பகவானே அந்த நெல்லுக்கு இதம் செய்யவில்லை என்றால் என்ன பண்ணுவான்? அது வேறு யாராவது வாங்கி ஏதாவது உணவு விடுதலை போய் அதான் உணவாக சமைச்சு போடுவாங்க மக்களுக்கு. இறைவனுக்கு நேர அர்ப்பணமாகாது போயிடும். ஆகையினால இறைவனுக்கு அர்ப்பணமாகக்கூடிய, இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பொருளாக அந்த சென்னல் வரும்படியாக பகவான் அதற்கு நல்லது செஞ்சிருக்கிறதுனால அது அதிருஷ்டம் மிகுந்த நெல் என்று ஆழ்வார் பாடுகிறார். அதே மாதிரி நமக்கும் நல்லது பகவான் செஞ்சுருக்கான். செஞ்சதுனால தான் நீங்கள் இந்த பக்தி தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இந்த வெங்கடேச சஹஸ்ரநாமத்தின் விரிவுரை கேட்கிறீர்கள். இப்படி பிரம்மமாகிற ஜீவனுக்கும் பிரம்மமாகிற அச்சேதன பொருள்களுக்கும் எம்பெருமான் ஹிதம் செய்வதனால அவனுக்கு பிரம்மண்யன் என்று பெயர். இந்த பிரம்மண்யன் என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் வருகிறது. அங்கே 1000 திருநாமங்களிலே 667வது திருநாமமாக வருகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கர பகவத்பாதர் அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார், பாஷ்யம் செய்திருக்கார். அப்புறம் ரங்கநாதனே பராசர பட்டராக வந்து வியாக்கியானம் செய்திருக்கான். அந்த வேடிக்கையாக சொல்லுவாங்க, ரங்கநாயகி தாயார் சொன்னாலும் உமக்கு 1000 பேர் இருக்குது, அந்த பாவம் பரமசிவன் வந்து மக்களுக்கு சங்கரராக வந்து விளக்கினார், நீர் நன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கீ, நீரும் விளக்கம் கொடுமே. அதுக்காக பராசர பட்டராக ரங்கராஜன் அவதரித்து இந்த 1000 திருநாமங்களுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்தார். பகவத் குண தர்ப்பணம் என்கிற நூலில் அதில் இந்த 627வது திருநாமமான பிரம்மண்யவுக்கு
பட்டர் அருளி செய்த அந்த விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு இப்போது பயன்படுத்தி சொன்னேன். அதை விட ஆத்தென்டிக்கான விளக்கம் என்ன? சாட்சாத் ரங்கநாதனே கொடுத்த விளக்கம். அதை நாரதர் ரசிச்சிருக்கார். அதுதான் திருவேங்கடமலையில் உள்ள பூக்கள் அத்தனையும் கீழே விழுந்தால் சந்தோஷப்படும். சிந்துவோ மகிழும் திருவேங்கடம். ஏன்னா பூக்கள் ஏன் மகிழ்கிறது? திருவேங்கடமலையில் எல்லா பூக்களும் சந்தோஷமாக தான் இருக்குமா? திருவேங்கடமலையில் பூக்கள் ஏன் சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? திருவேங்கடமலையில் மட்டும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எந்த பூவாலும் அந்த பூ திருவேங்கடமுடியானுக்கு தான். மனிதர்கள் சூட்டிக் கொள்வதில்லை. அவ்வளோ பூக்க ஆசைப்படுற பெண்கள் கூட அந்த ஊரில் தலையில் சூட்ட மாட்டாங்க. திருமலை புஷ்ப மண்டபம்னே பெயர். அங்கே இருக்கிற பூக்கள் அனைத்தும் பகவானுக்கே. அதெல்லாம் சிந்து பூ மகிழும் அப்படின்னு கீழே விழுந்த பூ கூட நாம் எம்பெருமான் அர்ச்சனைக்கு தான் போவோம் அப்படின்னு சந்தோஷப்படுமா. அப்படி அவைகளுக்கு நல்லது செய்து அதே போல் வழிபடுவர்களுக்கு நல்லது செய்வதனால திருவேங்கடமுடையான் பிரம்மங்களுக்கு நல்லது செய்யலாம் பிரம்மண்யன் என்று பெயர் பெறுகிறான். இதுவரை நான் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய இப்பொழுது வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரம்மேதி ஜீவம் பகுஷு ஸ்தலேஷு பிரதானமப்யாக தயோ பிரமாணம் ஸ்தித்யாதி போகஞ்ச ததாதி சோயம் பிரம்மண்யேதத் ஜப போக சித்தியை. இந்த திருநாமத்தை ஜபித்தால் நாமும் ஆண்டாள் சொன்ன பலனை பெறும். அதனால் ஆண்டாள் சொன்ன பலன் போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று தங்கள் திருத்தப்பனராகிய பெரியாழ்வாரை ஆண்டாள் குறிப்பிடுகிறார். நல்ல என்ஜாய்மெண்ட் அவருக்கு. போகம் முடியும். என்ன என்ஜாய் பண்ணினார்? கார்த்தால சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்டார், நல்லா ஆனந்தமாக டிவி பார்த்தார் அப்படின்னு அர்த்தமாக இல்லை. போகம் என்பது எம்பெருமானையே நினைத்து நினைத்து அனுபவிப்பதாக உயர்ந்த போகம். அந்த போகத்திலே வழுவாது விஷ்ணுவை சித்தத்திலே வைத்திருந்தார் விஷ்ணு சித்தர். அதே போல் நமக்கும் அந்த நல்ல போகம் கிடைக்கணும். எப்பொழுதும் பக்தி சேனலில் வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளையே ரசிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கணும். அப்படிலாம் ஆசைப்பட்டீர்களானால் அந்த பிரம்மங்களாகிய ஜீவனுக்கும் அச்சேதனத்துக்கும் பிரதானத்துக்கும் இதம் செய்யக்கூடிய திருவேங்கடமுடையான் என்று உணர்ந்து இந்த திருநாமத்தை அவனை தியானம் செய்து கொண்டு ஜெபிப்பீர்களாக. எங்கே இருளுடன் கலந்து ஜெபியுங்கள். பிரம்மண்யாய நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.